Hi friends, welcome to Aka Network. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிப்பீட்டிங் கேலண்டர் இயர்ஸ்ல பாஸ்ட்ல பார்க்க போறோம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு இயர் எடுத்துப்போம். 2005ன்னு ஒரு இயர் எடுத்துப்போம். இப்போ 2005 காலண்டர், அதாவது 2005ல் இருக்கக்கூடிய கிழமையும் தேதியும் மாறாம வேற எந்த இயர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல கிடைக்கிற மாதிரி பார்த்தோம். சரிங்களா? ஃபியூச்சர்ல வேற எந்த இயர்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் கிடையாது, பாஸ்ட். அதாவது 2005 காலண்டர் இதுக்கு முன்னாடி வேற எந்த இயர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது டேட்டிங் கிழமையும் மாறாம வேற எந்த இயர்ல 2005க்கு முன்னாடி ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ரிப்பீட்டிங் காலண்டர் இயர்ஸ்ல அப்லோட் பண்ண வீடியோவை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுல ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் தான் நம்ம இதுலயுமே ஃபாலோ பண்ண போறோம். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாத்துருங்க. அதை பார்க்காம இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. சரிங்களா? சரி, வாங்க டாபிக் உள்ள போவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயரா கம்ப்ளீட் பண்ணுவோம். இயர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இயர்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லீப் இயர்னு ஒரு மாடல் இருக்கு, அடுத்தது ஆர்டினரி இயர்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லீப் இயர் மாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டினரி இயருக்கு போவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு லீப் இயர் எடுத்துப்போம். 2020ன்றது ஒரு லீப் இயர். இது 4ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இது லீப் இயர். இந்த லீப் இயரை நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லீப் இயர் எடுத்துட்டு போயிட்டு இந்த காலம்ல எப்படி ஃபில் பண்ணுவோம்? ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா லீப் இயர்ல இருந்தா ஃபில் பண்ணுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தாச்சு. அதுபடி பார்க்கும்பொழுது 2020ன்றதை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல தான் எழுதுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுதி எப்பயுமே லீப் இயரை தான் எழுதுவோம். ஸோ அது மாதிரி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஃபியூச்சர்ல இந்த 2020 காலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிற வேல்யூ பார்த்து அப்படியே +28ன்னு பண்ணுவோம் இல்லையா? +28 பண்ணால் என்ன கிடைக்கும்? 2048ன்னு கிடைக்கும். ஸோ 2020 காலண்டர் 2048ல எகெயின் அப்படியே ரிப்பீட் ஆகும், டேட்டும் கிழமையும் மாறாம. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2020 காலண்டர் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல எப்ப யூஸ் பண்ணிருப்பாங்க, டேட்டும் கிழமையும் மாறாம எந்த இயர்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? லீப் இயரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். என்னன்னா, ஃபியூச்சர்ல கேட்டாங்கன்னா +28 பண்ணணும், பாஸ்ட்ல கேட்டாங்கன்னா -28 பண்ணணும். லீப் இயருக்கு சிம்பிளாவே முடிஞ்சிடும். சரிங்களா? ஆர்டினரி இயருக்கு தான் சேஞ்ச் ஆகும். லீப் இயருக்கு இதே ப்ரொசீஜர் தான். ஃபியூச்சர் கேட்டாங்கன்னா +28, பாஸ்ட் கேட்டாங்கன்னா -28. சரிங்களா? அப்போ 2020ல -28 பண்ணா என்ன கிடைக்கும்? 1992 1992 கிடைக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர் பாஸ்ட்ல கேட்கும்போது. சரிங்களா? இப்போ லீப் இயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். +28 -28 அவ்வளவுதான். ஃபியூச்சர்னா பிளஸ், பாஸ்ட்னா மைனஸ். ஓகேங்களா? இது சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல கிடைச்சிருக்க ஆன்சர்லாம் பாருங்களேன். 2020 அப்படின்றது இது ஒரு லீப் இயர். சரிங்களா? நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரெண்டு ஆன்சரையும் செக் பண்ணி பாருங்க. கிடைக்கிற ஆன்சருமே பாத்தீங்கன்னா லீப் இயரா தான் கிடைக்கும் கண்டிப்பா. சரிங்களா? இப்போ 2048 அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு லீப் இயர் தான். அதே மாதிரி 1992ன்றது ஒரு லீப் இயர் தான். ஸோ ஒரு லீப் இயர் இருக்கு அப்படின்னா அதோட ரிப்பீட்டிங் காலண்டருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா லீப் இயரா தான் கிடைக்கும். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி மாத்தி கிடைச்சது அப்படின்னா அது தப்பு தான். சரிங்களா? இப்போ லீப் இயர்னா லீப் இயரா தான் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? அப்போ ஆர்டினரி இயரா கண்டிப்பா ரிப்பீட் ஆகாது. அதே மாதிரி ஆர்டினரி இயருமே சரி. இப்போ ஒரு ஆர்டினரி இயர் எப்படி இருக்குன்னா அது ரிப்பீட் ஆகும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி இயரா தான் ரிப்பீட் ஆகுமே தவிர லீப் இயரா கண்டிப்பா கிடைக்காது. சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஆர்டினரி இயர் எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆர்டினரி இயர் எடுத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2005 எடுத்துப்போம். இந்த 2005ல இருக்கக்கூடிய காலண்டர் எப்ப ஃபியூச்சர்ல ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011ல ரிப்பீட் ஆகுது. அடுத்தது 2011 காலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ல ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி 22 காலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா 2033 ரிப்பீட் ஆகுது. இப்போ 33 காலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா 2039. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டிரைவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா, இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலையா, இப்போ ஏதாவது ஒரு இயர் கொடுத்துட்டு அந்த இயர் வந்து எப்ப ரிப்பீட் ஆகுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் டிரைவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வேல்யூஸ்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது 2022 காலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து 33 வந்ததுன்னா கரெக்ட் தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ரிப்பீட் ஆகிற காலண்டர் எல்லாத்தையும் வேல்யூஸ் எடுத்து பாருங்களேன், என்ன எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை இயர்ஸ் டிஃப்ரெண்ட் வருது? +6. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +11 கிடைக்கும். இப்போ அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா +11, 22க்கும் 33க்கும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வருது? +6.
ஸோ என்ன ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 6, 11, 11 ரிப்பீட் ஆகும். எகெயின் பார்த்தீங்கன்னா அதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். 6 படுத்ததுமே பார்த்தீங்கன்னா 11, 11 அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் சைக்கிள். ஒரு ஆர்டர் ஏறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலாக எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் 6, அடுத்தது 11, எகெயின் 11, திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஃபர்ஸ்ட்லேருந்து 6, 11, 11 சொல்லிட்டு ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ஆர்டரை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் கொஞ்சம் தனியாக எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா தனித்தனியாக அந்த இயரை மட்டும் எழுதிப்போம். ஏன்னா பின்னாடி தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு 2005, அடுத்தது 2011, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2022, அடுத்தது 2033, ஃபைனலாக 2039. ஓகே, இந்த இயர்லாம் எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த 6, 11, 11 இந்த ஆர்டருமே நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதையுமே தனியாக எழுதிப்போம். +6 +11 +11. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட் தனியாக எழுதி வச்சுப்போம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு இயர் எடுத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எது எடுத்துக்கலாம்? இப்போ 2022 எடுத்துப்போமே. சரிங்களா? இப்போ 2022 எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி எந்த காலண்டர் ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? ஆக்சுவலா 2011 கிடைக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கு. 2011ன்றது நமக்கு ஆன்சரா கிடைக்கணும். அது கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2022க்கு முன்னாடி இருக்க ரிப்பீட்டிங் இயரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 2022ன்றது நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ 2022 எடுத்துட்டு போயிட்டு இந்த டேபிளை நம்ம ஃபில் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 2022க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லீப் இயர் என்ன அப்படின்றத முதல்ல எழுதணும். சரிங்களா? ப்ரொசீஜர் படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லீப் இயர் தான் எழுதுவோம். ஸோ அதே மாதிரி 2022க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லீப் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி ஆர்டராக எழுதிக்கணும். 2021, 2022, 2023. ஓகேவா? சரி, ஓகே, இவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2022க்கு மேல என்ன இருக்கு? 11 இருக்கு. ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 11ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு நேரா 2022ன்றத எழுதிடுவோம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்ன அப்படின்னா எதுக்கு நேரா இருக்கோ அதுக்கு நேரா தான் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 11க்கு நேரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 11க்கு நேரா நம்ம 2022 எழுதிட்டோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்க இயர் தானே கண்டுபிடிக்க போறோம். சரி, ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது சைக்கிள் படி என்ன வருது? +11 வருது இல்லையா? இந்த வேல்யூ கொஞ்சம் எடுத்துப்போம். இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா இதுல மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப -11 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2011 கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, இதே ப்ரொசீஜர் தான், ஒன்றும் கிடையாது. இருக்கிற வேல்யூக்கு நேராக என்ன வருதோ அதை எடுத்து டைரக்டா எழுதிருங்க. சைக்கிள் படி பார்த்தீங்கன்னா அடுத்தது வேல்யூ என்ன வருதோ அதை கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2011 நமக்கு கிடைச்சிருச்சு. இதே வேல்யூ எல்லாத்துக்குமே வருதா அப்படின்றத செக் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? 2011 எடுத்துப்போமா? சரி, ஓகே, 2011க்கு செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 2005 வரணும். வருதான்றத செக் பண்றோம். ஓகே, இது அப்படியே எழுதிப்போம். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 6, 11, 11 தான் இருக்கணும் எப்பயுமே. 2011 எப்ப ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, 2011 இந்த டேபிள்ல வர மாதிரி ஃபில் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லீப் இயரை ஃபர்ஸ்ட் வர மாதிரி எழுதுவோம். இப்போ 2011க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லீப் இயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008. ஓகேவா? இப்போ 2008 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 2009, 2010, 2011. இப்போ 2011 எதுக்கு நேரா இருக்கு? +11க்கு நேரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எழுதணும் அது. சரிங்களா? 2011 ஃபர்ஸ்ட் 11 இருக்கு, அதில் போயிட்டு எழுதக்கூடாது, தப்பாயிடும். செகண்ட் 11ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு நேரம் தான் எழுதணும் 2011. இப்போ சைக்கிள் படி பாருங்களேன். இப்போ இதுக்கு அடுத்து வர வேல்யூ தானே எழுதணும் சொன்னேன். சைக்கிள் படி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா +6 இதே ஆர்டர் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் இதில் மைனஸ் பண்ணும். இப்போ -6 பண்ண என்ன கிடைக்கும்? 2005 கிடைக்குது. ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் கிடைக்குது. இதே மாதிரி 2033 செக் பண்ணுவோமா? ஓகே, 2033 எடுத்துட்டு போயிட்டு இந்த டேபிளை நம்ம ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணலாம்? 2033க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லீப் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2032. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிப்போம். 2032, 2033, 2034,
2035. ஓகே, இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ 2033 எங்கே வருது? நேராக 6க்கு நேராக இருக்குது. இப்போ 2033 எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூ என்ன? 11. சரிங்களா? இந்த 11 கொண்டு போயிட்டு இதில் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 2033 மைனஸ் 11 பண்ண என்ன கிடைக்கும்? 2022 கிடைக்கும். ஸோ 2033க்கு முன்னாடி ரிப்பீட் ஆகக்கூடிய இயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 தான். இதுலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ 2039க்கும் செக் பண்ணிடுவோமா? சரி, ஓகே. 2033க்கு எப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ 2039 இந்த காலம்ல வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 2039க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லீப் இயர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2036 வருது. ஸோ 2036, 2037, 2038, 2039. ஓகே, இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ 2039 எங்கே வருது? 11க்கு நேராக வருது. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கணும். 2039 இந்த இடத்துல எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூ சைக்கிள் படி பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா 6லேருந்து ரிப்பீட் ஆகும். ஸோ 6 தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வேல்யூ. இதை நம்ம என்ன பண்ணணும்? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ 2039 மைனஸ் 6 பண்ண என்ன கிடைக்கும்? 2033 கிடைக்குது. சரிங்களா? அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஆன்சர் கிடைக்குது. எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லீப் இயர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அது எப்படி ரிப்பீட் ஆகும்னா +28 தான் ரிப்பீட் ஆகும். எந்த இயர் கொடுத்தாலுமே ஓகே. லீப் இயர்னா 28 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ரிப்பீட் ஆகும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பாஸ்ட்ல கேட்டாங்கன்னா -28 பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ லீப் இயர்ல ப்ராப்ளம் கிடையாது. இதுவே ஆர்டினரி இயர்ல முன்னாடி வரக்கூடிய இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நாம இந்த ஒரு சின்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ணணும். சரிங்களா? அந்த டேபிள் ஃபில் பண்ணுறது லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த டேபிளை முதல்ல ஃபில் பண்ணிடுவோம். டேபிளுக்கு நேராக எந்த வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து கரெக்டாக எழுதிடணும். சரிங்களா? அதை எழுதிட்டு என்ன பண்ணணும்னா சைக்கிள் படி அடுத்த வேல்யூ என்ன வருமோ அதை எடுத்துட்டு அதை கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணும். இவ்வளவுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இதை மட்டுமே ட்ரை பண்ணாலே போதும், கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க செக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 சம் கொடுக்குறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய 4 சம்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது மிஸ்டேக் வருது, டவுட் வருது அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ 2039 இருக்குன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இந்த 2039 காலண்டர் எப்போ வந்து ஃபியூச்சரில் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? டைரெக்டாக மேலே இருக்க வேல்யூ அதாவது +11 இருக்கு இல்லையா? டைரெக்டாக +11 பண்ணி 2050 சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 2039 காலண்டர் பாஸ்ட்ல எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே வேல்யூ அப்படியே மைனஸ் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய பசங்க தப்பு பண்ணுறாங்க இந்த இடத்துல. என்னன்னா இருக்கிற வேல்யூ ஃபியூச்சர்னு கேட்டால் +11 பாஸ்ட்னு கேட்டால் -11 போடுறாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் லீப் இயருக்கு மட்டும்தான் +28 -28 என்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். நார்மல் இயருக்கு +11 -11 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மல் இயரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இன்க்ரீஸ் ஆகணும்னா 6, 11, 11 சொல்லிட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆர்டர்ல தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரே நம்பரா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 28 மாதிரி இங்க ஏதோ ஒரே நம்பர் தான் இருக்கு, எல்லாத்துக்குமே 11 தான் இருக்குன்னா நம்ம அதை 11 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 39 வந்து ஃபியூச்சர்ல கேட்டாங்கன்னா +11, பாஸ்ட்ல கேட்டாங்கன்னா -11 ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா ஆர்டினரி இயர் அப்படி இன்க்ரீஸ் ஆகாது. 6, 11, 11 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இருக்கிற வேல்யூ டைரக்டா மைனஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ அடுத்து வரக்கூடிய வேல்யூ என்னவோ அதை கொண்டு போய் தான் அதில் மைனஸ் பண்ணும். இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா காமனா எல்லா பசங்களும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இது. சரிங்களா? இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ப்ரொசீஜரை சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.